வணக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 30ஆம் தேதி நிஃப்டி 1.4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,620 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 26,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 9,791 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,880 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,234 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 6,645 கோடி ரூபாய்க்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. அதே போல் மற்ற ஸ்டாக்ஸும் அவங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் நேற்று வீழ்ச்சி அடைஞ்சதற்கான சில காரணங்கள் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன காரணங்கள்? 5 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. ஈரான் இஸ்ரேல் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, சைனா அறிவித்திருக்கிற ஸ்டிமுலஸ். அவங்க சில இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிருக்கிறாங்க. சில ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. சைனா மார்க்கெட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் முதலீடு செய்திருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பணத்தை வெளியே எடுத்து சைனாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வெளியெடுக்கிற பணத்தை அவங்க விற்பனை செய்கிற ஷேர்ஸை உள்ளூர் பணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சைனா இண்டெக்ஸ், ஹாங்சங் இண்டெக்ஸ் செப்டம்பர் மாதத்தில் 18% அதிகரிச்சிருக்குன்னு அதே மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது காரணம் சொல்லியிருப்பது ப்ராஃபிட் புக்கிங். நான்காவது அவங்க சொல்லியிருப்பது குளோபல் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது. நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. ஹாங்ஸாங், அதாவது சைனா மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் வீழ்ச்சியை பார்த்துருந்துன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். சைனா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சில காரணங்கள் ஸ்டிமுலஸ் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சில டேட்டாவும் வெளியாகி இருக்குது. அதுவும் பாசிட்டிவாக இருந்திருப்பதாக சில வல்லுநர்கள் கருதுறாங்க. ஜாப்பனீஸ் மார்க்கெட் கீழே போனதற்கு அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. புது பிரைம் மினிஸ்டர் வராரு, அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பான் மார்க்கெட் 5% விழுந்ததற்கு. கடைசி அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, வரப்போகிற யூஎஸ் டேட்டா. யூஎஸில் முக்கிய டேட்டா வெளியாக இருக்குது இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவர் பவலுடைய ஸ்பீச்சும் வெளியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். மார்க் மொபியஸ் பிரபல இன்வெஸ்டர், மொபியஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸுடைய நிறுவனர். அவர் சென்செக்ஸ் இந்த ஆண்டு இறுதியில் 1,00,000 லெவலில் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில். அவர் மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, சைனா மார்க்கெட் மேலே போகிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஒயிட் குட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. ஜூலை 15ஆம் தேதி அந்த விண்டோ ஓப்பன் ஆனது. ஆனால் பெரிய அளவில் அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் இருக்குது. அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க மத்திய அரசு. ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஏர் கண்டிஷனர்ஸ், எல்இடி போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். இது வரைக்கும் 66 அப்ளிகன்ஸ் வந்திருக்கு இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே. அதாவது ஒயிட் குட்ஸுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் 6,962 கோடி ரூபாய் முதலீடுக்கு அவங்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸுடைய மானியம் வழங்கப்பட்டிருக்கு. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை தக்க வைப்பதற்காகவும் புதிதாக கஸ்டமர்ஸை ஈர்ப்பதற்காகவும் 2 சேவையில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. ஒன்று ஆன்லைன் கேமிங், மற்றொன்று என்டர்டெயின்மெண்ட். இந்த சேவையில் அவங்க கவனம் செலுத்தி கூடுதலாக டேட்டா பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். 15% டேட்டா பயன்பாடு அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வழியாக ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்ன்ற அவங்களுடைய மெட்ரிக் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஏர்டெல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்க்கு 8,465 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. இது ஸ்பெக்ட்ரம் வாங்கியிருக்கிறாங்க 2016. அதற்கு கொடுக்க வேண்டிய பாக்கியில் கட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏர்டெல். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சில தினங்களுக்கு முன்னாடி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருந்திருக்காங்க. 22,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஆனால் இப்போ அதை பின்வாங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன் பின்வாங்கி இருக்கிறாங்கன்னா, அரசு இதில் பங்கெடுத்துக்க கொள்ள போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு முன்ன 30,000 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்க இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிதி ஒதுக்கல அவங்க. ஸோ அரசு இந்த ரைட்ஸில் அவங்க பங்கு எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் இந்த ரைட்ஸ் இஷ்யூவை அவங்க வாபஸ் வாங்குறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன்.
ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சிஜே டார்க் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் அனுப்பியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருப்பது கோல்ட் லோன் வழங்குறதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் உடனடியாக அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ற சர்க்குலரை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுப்பியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து 1.1 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். சீட்ஸ் மற்றும் பேர்ட்ஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேவுடைய ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. 180 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஆர்ட்சன்ஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு தீபக் நைட்ரைட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 11.5 கோடி ரூபாய். அரபிந்தோ ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 10 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அரபிந்தோ ஃபார்மா. மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ப்ரொமோட்டரான விபி நந்தகுமார் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. 50,000 ஈக்விட்டி ஷேர் செப்டம்பர் 26ஆம் தேதி ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாரு. 29.03%இருந்து 29.04% உயர்த்தியிருக்கிறாரு. மேன்கைண்ட் ஃபார்மா ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க 5000 கோடி ரூபாய். இது பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. இரண்டாவது, கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாகவும் 5000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மேன்கைண்ட் ஃபார்மா. என்பிசிசி இந்தியா லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் 101 கோடி ரூபாய். பாரஸ் டிஃபென்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது 293 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கான்ட்ரா பாரஸ் டெக்னாலஜின்ற ஜாயிண்ட் வெஞ்சருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பெரிய அளவில் மார்க்கெட் விழுந்தது, இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதில் பாரஸ் டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷேர்கான். எதிர்பார்க்குற டார்கெட் 4550 ரூபாய். ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷேர்கான். எதிர்பார்க்குற டார்கெட் 5500 ரூபாய். டாடா பவர் கம்பெனிக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 540. இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஷேர்கான். டாடா பவர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் அரசுடன் அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அதன்படி 1.2 லட்சம் கோடிகள் முதலீடு செய்ய இருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில். இது வழியாக 28,000 வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த 10 ஆண்டில். ப்ளூ டாட் அவங்களுடைய விலையை உயர்த்த போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1, 2025 அவங்களுடைய விலையை உயர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 9-12% சராசரியாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ப்ளூ டாட். மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. AA- AA ஆக உயர்த்தியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம் முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக் என்னன்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிசிஎஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 18. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல்லுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. BBB- BBB ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. A3 A3+ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. எல்டி ஃபுட்ஸ், KRBL போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். குறிப்பாக ஃபுட் ஸ்டாக்ஸ் நல்லா ரைஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 4% நேற்று இன்ட்ராடேல தலா அதிகரித்திருந்தது. அதற்கு முக்கிய காரணம் அந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. அரசு வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. பார்பாயில் ரைஸில் 20%-லேருந்து 10% குறைச்சிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் டியூட்டியை. அது ஒரு முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. CNDLM லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 667 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. 4,34,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 667 ரூபாய். சாரிகமா இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று 12% அதிகரிச்சிருக்கு. க்ளோசிங் பேசிஸில் வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் 20% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
விப்புல் ஆர்கானிக்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 25 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும் 3 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வைத்து ரைட்ஸ் ஷேருக்கு அப்ளை பண்ணலாம். இஷ்யூ பிரைஸ் என்ன நிர்ணயித்திருக்கிறாங்க? 54 ரூபாய். இது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 79% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்யணும்னு அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். செய்யாமல் விட்டோம்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரமல் ஃபார்மா விரிவாக்கம் செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. கென்டக்கியில் இருக்கக்கூடிய ஆலையை விரிவாக்கம் செய்கிறாங்க. இதற்காக $80 மில்லியன் முதலீடு செய்கிறாங்க பிரமல் ஃபார்மா. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனலுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 1241 கோடி ரூபாய் என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல். ஆல்ஃபாஜியோ இந்தியா லிமிடெடுக்கு ஆயில் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 132 கோடி ரூபாய். மோத்திலால் ஒஸ்வால் அவங்களுக்கு பிடித்த 4 டெக் ஸ்டாக்ஸ் பெயர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. 22% வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 4 பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ், LTI மைண்ட்ரி, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் கோஃபோஜ். ஜென் டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிதாக கிடைத்த ஒரு காப்புரிமை. இந்த கேலண்டர் இயரில் மட்டும் இது 19வது காப்புரிமை. இந்த நிதியாண்டில் இது 9வது காப்புரிமை என்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜென் டெக்னாலஜிஸ். ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 7,14,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 230 ரூபாய். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ஸ்ரீஹரி ராஜினாமா செய்திருக்கிறாரு. எத்தனால் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் உடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் திரு அதுல் சதுர்வேதி. 1 லிட்டருக்கு 72 ரூபாயாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது எத்தனாலுடைய விலை. இதனால் சக்கரை இண்டஸ்ட்ரி பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் உடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். தற்போது என்ன விலையில் இருக்குது? ஒவ்வொரு எத்தனாலுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குங்க. எங்கேருந்து உற்பத்தி செய்கிறாங்களோ அது பொறுத்து விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. இப்போ 56 ரூபாய் 28 பைசாலிருந்து 65 ரூபாய் 61 பைசா வரைக்கும் எத்தனாலுடைய விலை இருக்குது 1 லிட்டருக்கு. அது 72 ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுகர் ஸ்டாக் செப்டம்பர் 27ஆம் தேதியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க கொடுத்திருப்பது ஃபுட் மினிஸ்டர் எத்தனால் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீசன் 2024-25க்கான எத்தனால் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஃபுட் மினிஸ்டர் சொல்லியிருந்திருக்கிறாருன்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். லக்ஷ்மி ஃபினான்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 5736% வால்யூம் அதிகரிப்பு. மான் அலுமினியம் 20% ஷேர் ப்ரைஸும் 1400% வால்யூம் அதிகரிப்பு. ஏஷியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் 14% ஷேர் ப்ரைஸ் 1400% வால்யூம். விஎல்எஸ் ஃபினான்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 486% வால்யூம் அதிகரிப்பு. சாரிகாமா இந்தியா 12% ஷேர் ப்ரைஸும் 5523% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ராசெனகா 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 16,000% வால்யூம் அதிகரிப்பு. விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 233% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நியூஜென் சாஃப்ட்வேர் 5% விழுந்தது. 123% வால்யூம் அதிகரிப்பு. பால்ரெட் டெக்னாலஜிஸ் 5% வீழ்ச்சி. 6,800% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் வில்சன் 5% விழுந்தது. 524% அதிகரித்தது வால்யூம். ஷாப்பர் ஸ்டாப் 5% வீழ்ச்சி. 160% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 5% விழுந்தது. 270% வால்யூம் அதிகரிப்பு. சஃபயர் ஃபுட்ஸ் 4% விழுந்தது. 1115% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் ஃபார்மா 4% விழுந்தது. 216% வால்யூம் அதிகரிப்பு. ரைட்ஸ் 4% வீழ்ச்சி. 226% வால்யூம் அதிகரித்தது. ரிலையன்ஸ் 3% விழுந்தது. 120% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.